கிடைக்க வேண்டியிருக்க 4 பேரும் ஒண்ணா உட்கார்ந்தா சரியா தப்பான்னு சிந்திக்கலாம். அப்படிதானடா தம்பி? முன்னாடி தள்ளி உட்காரு. முன்னாடி தள்ளி உட்காருமா. அருள் தரும் நாயகனே வரசித்தி விநாயகனே. ஏன்னா அந்த மாதிரி போய் இறங்கினேன். இறங்குனோட வரசித்தி விநாயகர் ஒரு விநாயகர் வராரு. இருக்காரா? இருக்காரா? வாய்ந்திருக்க மாட்டேங்க. என்னடா பிள்ளைங்களா? கால் விட்டுவா. உன் வீட்டு பக்கம் உட்கார்ந்து பார்த்தேன். அலை ஓசையும் கப்பல் ஓசையும் அப்படி வயாத ஓசை விட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கோவிலினுடைய ஓசை, அணைகளின் ஓசை, இவைகளெல்லாம் நிறைந்த இடத்தில் பல ஆண்டுகள் பிழைப்புக்காக சென்று வாழ்ந்து இப்பொழுது ஈராண்டு காலங்களாக நீ எடுக்கிற கான்ட்ராக்ட் இவைகளெல்லாம் நிறைந்த பணத்தை தந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலரால் மன உளைச்சல் இப்பொழுதுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையா? இந்த மன உளைச்சல் இருக்கிற ஒரு காரணத்தினால் மீண்டும் இவர்கள்ட்ட தொடர்ந்து இந்த தொழிலை நம்ம பார்க்கலாமா? அப்படி இல்ல வேற தொழிலை இதே கான்ட்ராக்ட்ல இன்னும் வேற வழிகளை பார்த்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாமா? அதுக்கு இந்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பணத்தை போட்டு கொஞ்சம் மிதந்துக்கிட்டு அடையுதுமே, இதுக்கு வழி என்னன்னு தெரியலையேங்கிற ஒரு குழப்பம் ஒரு உள்மனதில் இருக்கிறது. உண்மையா? கால் எடுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஏற்கனவே இப்ப முடிவடைந்து வரக்கூடிய நேரம் வேற வந்துகிட்டு இருக்கு. என்னப்பா? அதனால புதிய அக்ரிமெண்ட போட்டு புதிய கான்ட்ராக்ட தொடங்கிக்கலாம். அதுல உனக்கு கோடி ரூபாய் சமானமான பணம் தாரேன். உனக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் அறுவை சிகிச்சையால் இந்த வருஷத்துல தேர்ந்துடும். அதே மாதிரி ஒரு வீடு ஒண்ணு அமைக்கணுங்கிற ஒரு பிளான் மண்டையில இருக்கு. கர்மசாமி இந்தியாவில் வைக்கவா அந்தமான்ல வைக்கவா? அப்படி ஒரு அறப்பாயிட்டு உள்ளம். அந்தமான் பிழைக்க சென்ற இடம் தான். இருந்தாலும் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு உதவியா இருக்குமான ஒரு உட்மனசு ஓடுது. உனக்கு 2 வீடு தருகிறேன். இந்தியாவிலும் உண்டு, அந்தமானிலும் உண்டு. அதனால இந்த விஷயத்தை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? பக்கத்தில் இருக்க பொம்பளை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வேணுமே, அதை சாமி சொல்லணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு? யாருக்கு? உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நான் அங்க வீடு வேணும்னு சொன்னா முறை குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்கணும். 2 பேரும் கொஞ்சம் அங்க தள்ளிடுங்க. நீங்க 2 பேரும் மட்டும் கால் அனுப்புவாங்க. வந்து விட்டாங்க. கொஞ்சம் கண்ண முடிக்காங்கப்பா கேட்கிறேன். பராசக்தி இன்னொரு தடவை கால் வந்துருவாங்க. ஆகிதாண்ட ஈஸ்வரியே அப்படின்னு பாட்டு. பேர் அழகு மிகுந்த ஒரு பெண் குழந்தை உனக்கு முதல்ல பெறும். பேர் அழகு மிகுந்த ஒரு பெண் குழந்தை பெறும். அந்த பெண் குழந்தையினுடைய பெயருக்கு என்ன பெயர் வைத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அங்க மீன் வருமாடா? அங்கையர் கண்ணின்னு வைத்தார். என்ன வைக்கணும்? அங்கையர் கண்ணா யாரு? புரியுதா? கயல் என்றால் மீன். மீன் போன்ற கண்களை உடையவள் யாரு? நம்ம அம்மா மீனாட்சி. அதனால அவ பேரை வைத்து உலகம் குலுங்க அழைப்போம். அந்த பிள்ளை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல பணி செய்து அரசியல்ல இடம் பெறுவாய், ஆட்சியும் பெறுவாய். வெற்றிவார கொடுப்பா. மங்களம் அருள்வாய்
மதுரைக்கு அரசி அங்கைய கண்ணி. அற்புதமான மாலை எடுத்து வா. 2 வண்ணங்கள் உள்ள மலர்களால் கட்டப்பட்ட மாலை. கர்மசாமிக்கு காண்ட்ராக்ட் எடுத்தாச்சு. என்ன ஆடி அமாவாசைக்குள்ள குழந்தை ஜனனமும் ஆயாச்சு. சென்றுவா மகனே, சென்றுவா. மருத்துவத்தை பத்தி பயப்படாத. கர்மசாமி எல்லாத்தையும் வென்று உனக்கு குழந்தை வரும். அடுத்த வாக்குல நீங்க உபயோகிக்காங்க மக்களே. வாங்க பக்கத்துல. சிவகங்கை கரையிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றபையில் நீத்தனோடு. இருக்காரா? கல்யாணம் முடியும். இந்த ஆவணியில முடிஞ்ச கர்மசாமி. ஆமா அப்படியா? சரி. மைசூர் கணவன் மனைவி சத்தமிடவர்களா? மைசூர் ஏறி போச்சு. ஒரு பாட்டு 2 ஒண்ணு கூட காது விடல. உள்ள 2 ஒண்ணு விடல. வெட்டவெளியே பராபரமே கை நீட்டிட்டு வாய படத்துக்கு அந்த இன்னும் ஒரு முறை காலில் இருக்கா? வரலாம். அமைதியா உட்காரணும். விளையாட்டு காட்டக்கூடாது. பண்ணக்கூடாது. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. உங்க வீட்டு எல்லையை தாண்டி போன ஒரு சிறிய அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு உங்க பகுதியில. அதே போல இப்போ உங்களுக்கு தொழிலால மனதான ஒரு குழப்பம் இருந்தாலும் மண்ணான மனையான பகை வந்து சேர்ந்தது. என்ன சேர்ந்தது? பகை வந்து சேர்ந்தது. இந்த பகையை வெல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். நீ ஒரு பைத்தியார பையனுக்கு மண்டையில் அறிவு கிடையாது, அது மட்டும் சரியாயிடுன்னு சொன்னால் உங்கள் பங்கு குழப்பம் இல்லாமல் முறையாக கிடச்சிரும். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்கள் பங்கை நான் இடத்த வாங்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். அதே மாதிரி உன்னுடைய நுரையீரல், உன்னுடைய உணவு குழாயில் உள்ளுக்கு சில செல்கள் பதிஞ்சிருக்கு. அது போதை பாக்குகளை போட்டு பாதிக்கப்பட்ட ஊற்றுவர்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. இது இன்னும் அதிகரித்து போனால் ஆபத்தான நிலைகளில் கொண்டு போய் விடும்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. அதனால் இந்த போதைப் பொருள்களை அனுபவிக்கிறத நிறுத்திடலாமா? அப்படியா? நிறுத்துவியா நிறுத்த மாட்டியா? அப்படியா? ட்ரை பண்ணுறாங்க. காலில் வந்துட்டு வா. அதுக்காகவே அங்கே போய் இருந்துக்கிட்டான். கத்தி எட்டாடா. அதனால் இவனை இன்னொரு 1.5 மாதத்தில் அந்த போதையிலிருந்து இவனை நான் விடுதலை ஆக்கி தந்துடுறேன். உழைக்கிற காசெல்லாம் அந்த பொருள்களில் நஷ்டமாகி வேதனைப்பட்டு கை வந்து சேர மாட்டுது. இப்போதைக்கு கடன்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய சுமை இல்லாட்டலும் ஆனால் செல்வம் சேராத நிலை இருக்குது. அதில் ஒரு பிள்ளையினுடைய கல்யாணம் 1.25 வருஷத்துக்குள்ளே வெற்றிகரமாக நடத்தி தரேன். அது அவா இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தால் நீ ஒத்துக்கிடுவியா? நல்லவன் தான், நடக்கும். ஓ, கால் விட்டு வா. கர்மசாமிக்கு வாமா, முந்திய பிடிச்சிக்கா.
முந்திய பிடிச்சிக்கோ. இந்தா நிறைந்த செல்வமும் தாரேன், உயர்ந்த ஒரு வரனும் தாரேன், வெற்றி உண்டு. பிடிச்சிக்கா. உன் புருஷனை திருத்தி தாரேன். இந்தாடா மகனே, மெல்ல மெல்ல உன் உணர்ச்சியை அடக்கியாச்சு. ஓடிப்போ. கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? திருநெல்வேலி தலைவன் தலைவி. ஐயா, கையில் மாலை கொண்டு வரவங்களை கூப்பிடலை நான், நல்லா புரிஞ்சுக்கணும். திருநெல்வேலி எல்லை கணவன் மனைவி. காலில் விட்டு வரலாம். கும்பிடுமா? முடியாது முடியாது முடியாது. உன் பேர் என்ன பேருமா? பக்கத்தில் வா. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டில் இருந்து தென்பால் சென்று பார்க்கையில் ஒரு சர்ச்சு ஒன்று தெரியுது. அது எங்கடா இருக்கு? இருக்கா? சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வத்தில் எல்லையில் சொல்லமான சாமியும் ஒரு தெய்வமாக வராருடா. உண்மையா? அம்மனில் ஒரு இசைக்கியம்மனும் பேச்சியம்மனும் கூடவே வராங்க. இப்போ 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் வீடுகள் இடம் சம்பந்தமான மனப்போராட்டமும் குழப்பமும் நடந்துச்சு. என்ன குட்டி? ஏய் செல்லக்குட்டி, செல்லக்குட்டி சொல்லு. இங்கே பாரு, தாத்தா பாரு, நடந்துச்சா? அதுக்கு பிறகு போட்டி பொறாமையால் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அன்பு மகனாகிய நீ ஆண்டவனை வணங்குவ, அறிவோடு இருப்ப, மந்திர தந்திரத்தை நம்ப மாட்டேன். ஆனால் இப்போ எதிர்பார்க்காத சூழ்நிலை இந்த சுழற்சி ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு நிச்சயமாக ஏதோ மந்திர மாயம் செய்வன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் உள்ளத்தில் தோன்றி இதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கணும்னு நினச்சி 2 பேரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா குட்டி பிள்ளைகளா? கால் வந்துட்டுவாங்க. நீ உட்கார, அவன் மட்டும் விட்டு. அதனால் இந்த உடல் தளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? சரியான கிரகங்கள் பயன்படுத்தி கிரகங்களையும் பார்த்து மாந்திரிகத்தையும் பார்த்து ஒரு ஏளனம் செய்த காரணத்தினால் பக்கவாதம் வந்தது போல ஒரு பாவனையும் நரம்பியல் ஒரு பிணியும் ஏற்பட்டு வாழ்வா சாவாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கா இவா. இதுதான் உண்மை. இதை மெல்ல மெல்ல சரியாக்கி இந்த தீவினைகளிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? 2 பேரும் ஒன்று போல போய் கால் வந்துட்டு வாங்க. எஞ்சுக்கா எஞ்சுக்கா எஞ்சுக்கா. சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. வாப்பா வாங்க. திருச்செந்தூருக்கு போனீங்களாப்பா? அப்படியா? என்ன சொல்லிட்டு வந்த முருகன்ட்ட? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை சரி பண்ணி தந்துடலாம். இன்னொரு 3 முறை என்னை பார்க்க வரணும். வார வேலைக்கிழமை பௌர்ணமி அன்றைக்கும் வந்துடுங்க. அதுக்கு அடுத்தும் வாங்க. சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். இந்த நோயிலிருந்து விடுதலையாக்கி செம்மையாக வாழ வச்சு தரேன். இந்தாடா மகனே, ஆனந்தமாக உட்காந்துங்க. அன்னதானம் சாப்பிட்டு போங்க, இடையில போயிடாதீங்க, போய் உட்காருங்க. கருப்பசாமி. ஆமாம், சரி பார்க்குறேன். திருவண்ணாமலை. எழுந்துக்காமா. பௌர்ணமி அன்னைக்கு நீயா எழுந்திப்ப, நீயா உட்காருவ. சரியா? அடங்கலை. டேய் அந்தமான் சாப்பிட்டு போடா. சரி சரி சரி.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய எல்லையில் வலப்புறத்தில் தூரமாக சென்றா ஒரு முனீஸ்வர சாமி இருக்கார். அதே சமயத்தில் இடதுபுறத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்காம ஒரு ஓரமாக பச்சையம்மனுடைய பரந்த சக்தி இருக்குது. என்னடா? ஆமாம். இப்போ ஈராண்டு காலங்களாக தொழிலை பற்றி மன வருத்தமும் மனக்குழப்பமும் உள்ளத்தில் ஓடுது. அரசால உத்தியோகம் கிடைக்குமா இல்லை சுய தொழில் நடத்த வேண்டிய நிலைமை வருமா? ரெண்டுக்கும் ஒரு முடிவு கிடைக்காம உட்காந்துருக்கேனே, எனக்கு ஒரு தெளிவு கொடு கருப்புசாமின்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துருவா நம்ம சொன்னால் யாரு கேட்டா? கேட்டு தான் ஆகணும். வரக்கூடிய இந்த வைகாசி 30 வரை மன அமைதியோடு உட்காரு. அரசாங்கத்திலேருந்து உனக்கு ஒரு தேடல் வரும். அதில் உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்துடும், தொழிலும் அமைஞ்சிடும். வெற்றி ஆகிட்டா நல்லா இருக்கும். வேறு என்ன வேணும்? அடுத்து பேசுவோம். ஜெயிச்சு தரப்போம். கருப்பசாமி, ஆமாம், திருவண்ணாமலை எல்லையில் இருந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. இன்னொரு தரம் காலம் வந்துட்டோமா? செந்தமிழ் பாட்டும் தலை பாடும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே வந்து தெய்வ நடமாட்டம் இல்லை, ஏதோ குலதெய்வ குற்றம் இருக்குன்னு சொல்லி உன் உள்ளம் பேசிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் முன்னேற்றம் இல்லாத குறை இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கடன்களும் மன வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிள்ளைகளுடைய கிரகம் ஒரு காரணம் என்பது உண்மை. அதனால் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து வேதனையை தீர்த்துக்கான். இந்த நல்லா அதான் வீடு சம்பந்தமான குழப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தெளிவாக்கி தரேன். 1 வருஷம் பொறுமையாரு, வீடு வாசலோடு இருப்பேன். குலதெய்வ குற்றம் இல்லை, புரிஞ்சுக்கான். அவனை பற்றி மட்டும் வெளியே பேச மாட்டேன், திருத்தி தாரேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? சரி, கேட்டுறதேன். திருப்பூர், திருவண்ணாமலை அடுத்தும் வணங்குவேன். கூப்பிடுவேன். கண்ணு பத்த மாட்டேங்க. சரியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா? வரலாம். என்ன தொழில்? கால் வந்துடுவாங்க. நீங்கள் என்னடா தொழில் பார்க்குற? வரேன். இது ஒன்றும் இல்லை, இது இயற்கை, அதில் கோளாறு இல்லை. பொறுமை வேண்டும் மகளே. என்ன வேண்டும்? பார்த்தியா தங்கம், நல்லா கவனிக்கிய. வேண்டும் தச்சாலே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார முடியுமா? கஷ்டப்படாமல் எழுந்திரிச்சுக்கலாம், கவலைப்படாத. நேரத்தோடு உட்காரணும். முடியலையே, பாவம், என்ன செய்ய முடியும்? உட்கார முடியாது. சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ பார்க்குற இந்த ஆட்டோ தொழில் கூட மனவேதனைக்குரியது தான். அதையும் சரியான நேரங்களில் வருமானங்கள் எதுவும் வந்து சேராமலும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வண்டியை கூட சரியாக பேண முடியாத ஒரு குழப்பம் அதில் ஓடுது. இந்த பொம்பளைக்கு எதுவும் செய்வன நடந்திருக்குமா அப்படின்னு கற்பனை மண்டையில்.
எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோமே, எல்லா மருந்தையும் தேய்ச்சிட்டோமே, சரியாகலையே அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படிலாம் உனக்கு யாருமே செய்வனை வைக்கலப்பா. அப்படி மந்திர தந்திரம் நடக்கலை. அப்படி ஒரு கற்பனை இருந்தால் அதை கைவிட்டு விடுங்கள். ஏன்னா உங்கள் ஊரில் இருந்து அப்படி ஒரு டேர்னிங் எடுத்து என் குதிரை போகும்போது இடது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா? உள்ளுக்கு போய் பார்த்தேன், வள்ளி தெய்வானோடு உள்ள முருகப்பெருமானும் இருக்காது. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பிள்ளைகளுக்கு என்னப்பா நேரம் அப்படின்னு கேட்டேன். சனி பகவானுடைய தொல்லை 12.5 வருஷம் சுற்று. எத்தனை வருஷம்? இப்போ உனக்கு இந்த நிலைமை வந்து சரியாக 11 வருஷம் ஆகுது. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ அந்த வலி இன்னையிலேருந்து தீந்துரும். இனி ஒழுங்காக எழுந்துச்சு நடக்கக்கூடிய சக்தி கிடச்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை கால் வந்துட்டு வா, வருத்தப்படாம. வா, இது சரியா இருக்கலாமா? செல்பா காடா நின்னுக்கா. அதுக்கு காரணம் வாய் சவடால் தான் காரணம். கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் அமுக்கியாச்சுன்னா சரியாக போயிடும். நட்பை குறைச்சிடணும். இதுக்கு முன்னால் சில நண்பர்கள் கூட இருந்து குழப்பத்தை பண்ணி விட்டுட்டாங்க, புரியுதா? அதுதான் அதில் பண விஷயத்திலையும் கொஞ்சம் ஓட்டையும் உடச்சலும் இருக்குது. நீக்கி தந்துட்டா போதுங்களா? இந்தா ஆக்கித்தாரேன், எந்த குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன், நிம்மதியாக இருக்கலாம். இந்தா வலியை தீர்த்தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா, நல்லாயிருவேன். நான் ஒரு வைத்தியத்தை காட்டுதே, சரியாயிருவீங்க. போய்ட்டாங்க. 2 பொண்ணுக்கு சார், 2 பொண்ணுக்கு ஐஸ்வர்யமாக இருப்பீங்க. போய்ட்டாங்க. கர்பசாமி அதே திருப்பூர் எல்லை ஐடி கம்பெனியா? இரவென்றும் பகலென்றும். யாருவர்? வீட்டுக்காரரா? 2 1 முறை கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் யார்? அவங்களோட வந்தால் விட முடியுமா? அற்ற பொறுமை வேண்டும் செல்ல மகளே. இப்படி 2 பேரும் எதிரிக்கிட்டு வாரீங்களே இங்கே உட்காரத்துக்கு. வீட்டுக்குள்ளேயே அதான் நடக்கும்னு நினைக்கேன். பக்கத்தில் வாங்க. சினேகந்திர மாலைன்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் மகாமுனிவர்கள் எழுதியது. ஐடி படித்தவங்கள்ட்ட இதை சொல்லி என்ன நடக்க போகுது தெரியுமா? சினேகந்திர மாலை அப்படின்னு சொல்லி தூய தமிழ், வன் தமிழ் முனிவர்கள் எழுதியது. ஒரு மனிதனுடைய அங்க அசைவையும் 12 அடிகளுக்கு அந்த பக்கம் இருந்து வரும்பொழுதே அவனுடைய சுவாச அலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பற்றி எழுதிய நூலுக்கு பெயர்தான் சினேகந்திர மாலை. உங்கள் 2 பேருடைய உள்ளத்தையும் நான் போய் பார்த்தேன். நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் உன்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ முடிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு வந்து கொஞ்சம் திருப்தி குறைவான விஷயமும் நடக்கு. இதை வந்து நீ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கியா, இல்லை வேறு ப்ராஜெக்ட்டுக்கு வேறு கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறியா? கால் வந்துட்டு வா. வேறு போகணும்னு சொன்னால் அவனை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா நீ போயிடுவியா? நீ விட மாட்ட, அவன் போவான். நீ போயிடுவியாடா? போ. அறகுறையான மனத்தில் சொல்லுதலாம் போகல, விரும்பலையா? சரி. ஆனால் வெளிநாடு சம்மந்தமான கம்பெனி தான் அந்த வேலையை கெடுக்க போகுது. அடுத்த கம்பெனி உனக்கு அதுதான் கிடைக்க போகுது. வாங்கிக்கிட முடியுமா? சரி. ஆனால் அது நடந்ததுக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்குது. அதுவரை இந்த தொழிலில் உங்களுக்கு மன இடைஞ்செல்லாமல் ஆக்கித்தாரேன், வருமானத்தை தாரேன். வேறு என்ன வேணும்? அந்த போஸ்டிங்க்கு யார்ட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா பணம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இயற்கையாக உனக்கு அந்த வேலையை நான் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்கடா. உண்மையை சொன்னால் ஒத்துக்காங்க. பணத்தை கொடுத்தா 2 தடவை வாங்கித்தாங்கன்னு என்கிட்டயே வந்து நிற்காதுங்க. என்ன யாருக்கா ரூபா கொடுக்க போகிறீங்களா? சொல்லிருக்காரா? இல்லை. நீ இந்த பக்கமா, நீ இந்த பக்கமா.
கொஞ்ச நேரம் மனசை அடங்கிக்கா, கொஞ்சம் பக்கத்தில் வா பார்க்குறேன். கண்ணை முடிக்கா. அப்பா, அந்த ஆன்மாவின் பலன் என்ன? இந்தா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு வேலை கிடைக்கும். வாப்பா, நல்லா இருப்பாங்க, ஆனந்தமாக இருங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமி திருப்பூர் எல்லை. நான் யாருன்னு கூப்பிடுறேன், அதை உணர்ந்து வாங்க. தன்னுடைய சொத்து சுகம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா சொத்து? ஓப்பனாக சொல்லணுப்பா. தோட்டம் வச்சுருக்கீங்களா? காடுகரை தோட்டம். கால் வந்துட்டு வாங்க. பெங்களூருக்காரப்பே ஒரு ஒல்லியாக வருவாங்க காலேஜில். பூஜை நல்ல விடலை தம்பி. தம்பி நல்ல விடலை காலில். குட்டிக்க அவர் எங்கே? வரலாம். சொத்துக்கு அடுத்தவரால் கொஞ்சம் மன இடைஞ்சலும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்க, ஒரு ஸ்தலத்தில், அதெல்லாம் ஒழுங்காக கும்பிடுறீங்களா? மண்ணுக்கு கீழே எதுவும் இருக்குன்னு யாரும் மாயையாக கற்பனை பண்ணி சொன்னாங்களா? தேண்டிடாத, ஒன்றுமே கிடையாது. எதையும் நம்பிடவும் செய்யாத. கால் வந்துட்டு வா. ஒருத்தன் என்னை சென்னையில் இருந்து பார்க்க வந்தாங்க, 3 பேர். நான் சொன்னேன், பைக்கு புக் பண்ணியிருக்கேல அப்படின்னேன். புக் பண்ணது அவனுக்கே ஞாபகம் இல்லை. இல்லையே அப்படின்ட்டான். என்கிட்ட என்ன பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான். அந்த புக் பண்ண ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு தபால் வருது, நீங்கள் புக்கிங் பண்ண வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி. அப்புறம் அதை கொண்டுட்டு மெட்ராஸ்லேருந்து இங்கே ஓடியாரான். நீங்கள் சொன்னது நானே மறந்துட்டேன் சாமின்னு சொல்லி. உனக்கு என்னப்பா செய்யணும் வேறு? சொத்து பிரச்சனை. அதான் அடுத்தவன் இடைஞ்சலுக்கு வந்து நிற்கிறான், அதை வந்து தீர்த்து தந்தால் போதுமா? ஆனால் கோர்ட்டுக்கு போனால் என்ன செய்ய? போகக்கூடாது. கருப்பசாமி கோர்ட்டு முடிச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. அன்னதானம் சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடாதீங்க. நேரமாகுதே, போகணுமே. என்ன வா. ஒரு பொம்பளை ஒருத்தி தேவையில்லாமல் அதில் கொஞ்சம் நுழைஞ்சிக்கிடுதா, சில வார்த்தைகளை விடுறா, பிரச்சனைகள் இருக்குது. புரிஞ்சிக்கா, அதையும் நீக்கி வெற்றியாக்கி தரேன். தெளிவாக நடந்துக்கோ. என்னை பார்த்துட்டு போ. இந்தா ஜெயிச்சு தரேன், என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? திருப்பூர் உடல்நிலை பற்றி கொஞ்சம் மன வருத்தம் யாருக்கு? தீர்க்கடா. என்னம்மா மன வருத்தம்? கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்காரு. அப்படி இல்லை, சரி கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். பூரான் பாட்சா போன்றவைகள் கடித்து வந்த விஷக்கடின்னு நினச்சி மருந்து சாப்பிட்டியா? அதில் கேட்டிருக்காத. ஏம்னா ரத்தத்தில் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு கிருமிகளால் உருவானது தான் இது. நீ நினைக்கிறது மாதிரி சோரியாசிஸினுடைய ஆரம்ப காலமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சில கற்பனைகள் உள்ளத்தில் தோன்றியிருக்கும். அப்படி கிடையாது. சரிண்ணா? ஆனால் இதை தீர்த்து தந்தால் போதுமா? வெற்றி ஆக்கிடுவோம். இன்னும் சில நாள் கழித்து பார்த்தா
அந்த வீங்கி இருக்க இடமெல்லாம் கருப்பு கருப்பாக வந்துருக்கும். அப்படி தானே? அப்படி வந்துட்டால் நம்ம தோற்றமே விகாரம் ஆயிருமே. இது தொற்று நோயா அல்லது நம்மளுடைய இரத்தத்திலே ப்ராடக்ட் ஆகிருக்கா, இதனுடைய விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில். 3 இடத்துல ப்ளட் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சுருக்க நீ. உண்மையா? எத்தனை இடம்? 3 இடத்துல வச்சுருக்க. அந்த 3 ரிப்போர்ட்லேயும் ரத்தத்தில் கிருமிகளை பற்றி தான் பேசியிருக்குதே தவிர வித்தியாசமாக செய்திகள் வரவே இல்லை. உண்மையா இல்லையா? இதுக்காக மாத்திரை சாப்பிட்டு தூங்குன்னு தான் செஞ்சேன். ஆனால் நோய் தெரியலையே மகளே. கால் வந்துட்டு வா. எத்தனை இடம்? 3. பெருஞ்சித்தகத்தின்னு ஒரு பொருள் இருக்குல்ல, பேச்சித்தகத்தியா? போவையில் என்னைய பார்த்துட்டு போ, உனக்கு ஒரு மருந்தை நாங்கள் தயாரித்து தாரோம், அதில் நீ சரியாயிருவேன். உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு மருந்து, வெளியே பூசத்துக்கும் ஒரு மருந்து ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? 9 மாதம் டைம் கழித்து உனக்கு குழந்தை ஜனனமாகும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், காமாட்சின்னு பேர். நல்லா வாப்பா பக்கத்தில் நல்லா கர்மசாமிக்கு அறந்தாங்கி மறந்தாங்கி, அறந்தாங்கி மறந்தாங்கி நல்லா இருக்கு. நீங்கள் போட்டீங்களோ? இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா மகளே. ஓஹோ, பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்காரரை பற்றி என்னம்மா ஆராய்ச்சி? அதுதான் ஒரு ஆராய்ச்சி ஓடுது. சரிண்ணா? உண்மையை சொன்னால் என்ன செய்வே? நீ தடையை வீசிருவியா நீ? அப்போ உண்மையை சொல்லட்டுமா? கால் வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா? மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் உண்டு, பார்த்துருக்கியா? பார்க்க வேண்டாமா அதெல்லாம்? நீ எல்லாம் பிறகுக்கு முன்னால் எங்கள் அண்ணா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த ஒரு படம், ரொம்ப அருமையான ஒரு படம். பார்க்கணும். யூடியூப்பில் அடித்து பாரு, தெரியும் உனக்கு. எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அந்த படத்தில். உன் உள்ளத்தை கொஞ்சம் திறந்து பார்த்தேன் கருப்பசாமி. வேறு எதுவும் தனக்குன்னு ஒரு தனி சுகத்துக்கு எதுவும் வாழ்க்கை அமைச்சிருப்பாரா? அப்படி எதுவும் அவர் மனநிலைகளில் இருக்கா? அதனால் அவர் சும்மா நான் எதுவும் குழப்பம் பண்ணிடக்கூடாது, புரட்சி பண்ணிடக்கூடாது, புதுமை பெண்ணாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பணத்தை மட்டும் கொடுத்து என்ன அமுக்கி வைக்காரா? அப்படி ஒரு சந்தேகம் உங்களத்தில் ஓடுதே. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. கவலைப்படாத, உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். அதை நீ சொன்னால் எப்படி சொல்லுவ? என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அது சினிமா பேராகும். அதனால தான் நான் சொல்லுறேன், உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். வனத்தில் மேஞ்சி இனத்தில் அடன்றான். ஊர் முழுக்க உலகம் சுட்டு வாலிபனாக இருந்தாலும் உன் உள்ளத்துக்கு அவன் தான் புருஷன். அவன் மனதை நான் திருத்தி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவன் எந்த தவறும் செய்தாலும் நீ கற்பனை பண்ணிக்கிடாத. அப்படி தவறுகளை நடக்காமல் நான் காப்பாற்றிடுறேன். குடும்பம் சேர்த்தா போதுங்களா? அந்த கடனையும் தீர்க்க, கஷ்டத்தையும் தீர்க்க. கவலைப்படாத. கால் விழுட்டுவான். பஜார் ரவுண்டில் போனால் ஒரு ஓடை, அந்த ஓடையை தாண்டி போனால் கிரவுண்ட், அந்த கிரவுண்டுக்கு உள்ளே போனால் நிறைய தெருக்கள், அதில் ஒரு வீடு, அந்த கிரவுண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கோயில். சரிண்ணா? போய்ட்டோம். கால் விழுட்டுவான். நம்ம எல்லோரும் உடனே தஞ்சாவூர் போயிட வேண்டியதானே? நம்ம எங்கே இருக்கணும்? உங்களை மட்டும் சாமி என்ன வேணும்னு கேட்டுக்கிட்ட சொல்லிச்சுப்பா. அதனால் இன்னொரு குழந்தை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாமி நொண்டி அடிச்சுக்கிட்டு வர்றாரு. அவர் யாருப்பா? இருக்காரு நொண்டி வீரனார். எங்கே இருக்காரு? இன்னும் கால் வந்துட்டோம். நொண்டி இடிச்சு வராரு. கேட்டால் பதில் சொல்லுங்க.
மைண்ட் ஆஃப். உன் பிள்ளைய போய் பார்த்தேன், துலக்கமான அறிவும் விழிப்பும் இல்லை, மைண்ட் ஆஃப் பண்ண மாதிரி நம்ம சொன்னதை மட்டும்தான் செய்யும், அதான் தானாக சிந்தித்து செய்யாது. அதைத்தான் அந்த காலத்தில் பவனந்தி முனிவர் அருமையாக சொன்னார் நன்னூரில். அன்னம் ஓர் மண்ணோடு கிளியே இல்லி குடம் ஆடு எருமை அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் அப்படின்னு சொன்னார். அன்னம் என்ன செய்யும்? பாலை எடுத்து கூட தண்ணீரை விட்டுரும். மண் என்ன செய்யும்? குழைச்சா நம்ம எந்த வடிவத்தில் பிடிச்சோமோ அந்த வடிவத்தை மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனி வடிவம் உண்டா மண்ணுக்கு? அதுதான் அன்னம் போர் மண்ணோடு கிளியே. கிளியை சொல்கிறாரு, நீ வளர்க்குற கிளி நீ சொன்னதை மட்டும் தான் சொல்லும், தானாக எதுவும் சொல்லாது. அதை மாதிரி உன் பிள்ளை நீ சொன்னால் என்ன சொல்லுமோ அதை செய்யும், அதை சொல்லும். தன் சிந்தனையில் தெளிவில்லை. அது லைஃப் லாங்காக இப்படி தான் இருக்குமா, அல்லது அந்த மண்டை மூளையை மூடி இருக்கக்கூடியது ஓப்பன் ஆகி தெளிவாக மாறுமா? இப்படி இருந்தால் அந்த வாழ்க்கையை செம்மப்படுத்துறதுக்கு கஷ்டம். ஒருத்தன் கட்டிட்டு போகிறவனுக்கும் கூட அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத, உண்மையா இல்லையா? அதனால் அவளை தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க, நான் பார்க்குறேன் அவளை. அப்படியா? அவ்வளோ நாள் ஆகுமா? வயசு எத்தனை? 27 வயசில் அவள் ரொம்ப தெளிவாக நடப்பானாம். எத்தனாவது வயசில்? 27 வயதில் ரொம்ப தெளிவாக அறிவுபூர்வமாக நடப்பான். அதுக்கு முன்னாலேயே அந்த சக்தியை கொடுத்து 2 ஆதாரங்கள் கட்டுப்பட்டுருக்கு. அந்த 2 ஆதார சக்தியை நான் உச்சாரணை பண்ணி அவளை எழுப்பி தந்துடுறேன். பவர் பைக்கு கூட்டுவான். இந்தா மென்சஸ் இருந்தால் வரக்கூடாது என்ன? காப்பாற்றித்தானடா. கடனை பற்றி பேச மாட்டுக்க. இந்தா உன் கடனை தீர்த்து நிம்மதியாக வாழ வைக்கிறேன். நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இருங்கப்பா, ஆனந்தமாக. கருப்பசாமி. அப்படியா? பெரம்பலூர். அம்மா உன் அற்புதங்கள். பஸ் புஸ். பெரம்பலூர், 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 பெரம்பலூர். தலைவன் தலைவி, கணவன் மனைவி. நம சிவாயம் என சொல்வோமே, 4 வகை தீமைகள் வெல்வோமே, நாராயணா என சொல்வோமே. அடுத்து 4 வகை தீமைகள் வெல்வோமே. ஹரிவோம் நமோ நாராயணா, கரவோம் நம சிவாய. இன்னொருத்தர காலன்றாங்க. ஏய் நெல்லங்க பார்க்குறேன். அண்ணா நீங்கள் பெரம்பலூர் மாவட்டம் தானே? பெரம்பலூரில் தான் மாவட்டம். நீங்கள் அங்கே இருக்க கூப்பிட்றேன். கருப்பசாமி என்ன? நீ தியானம் பண்ணுகிற பொழுது சில சமயத்தில் உன் உடம்புக்குள்ள சிவலிங்கத்தினுடைய தோற்றம் மாயையாய் தெரிகிறது. புரியுதா? அதுக்கு பேர் என்ன பேர்? ஆத்மலிங்கம். என்ன லிங்கம்? ஆத்மலிங்கம். அதே போல் ஞானத்தினுடைய உச்சகட்ட படியை பற்றி சிந்திக்கிற பொழுது குண்டலினியை எழுப்பினால் ஞானம் கிடைக்குமா, அல்லது குரு உபதேசத்தின் மூலமாக மாயையாக ஞானம் கிடைக்குமா அப்படிங்கிற 2 விதமான கேள்வி உன் ஆத்மாவில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. குரு உபதேசம் தொட்டுவிட்டால் குண்டலினி ஏங்கிவிடும். குண்டலினி ஏங்கிவிட்டால் குருஞானமும் கிடைத்துவிடும். உண்மையா இல்லையா? உண்மை. என்னப்பா? ஏனென்றால் குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். சரிண்ணா?
குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். இதுக்கு என்னடா விளக்கம் ஞானத்தில்? கருவுங்கிறது எது? இல்லைப்பா, அப்படி இல்லை. குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். இதனுடைய விளக்கத்தை அடுத்த வாரம் நம்ம தெளிவுற்று பேசுவோம், ஞானத்தினுடைய விளக்கத்தில். இப்போ உனக்கு ஞான சக்தி என்பது விசுத்தி வர உனக்கு தெளிவு தெரியுது. ஆனால் நீ நினைக்கிறது ஆக்ஞா பருவத்தில் லிங்கத்தை கொண்டு வரணும், அந்த நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு வழி இருக்கா, அல்லது நெற்றிக்கண்ணால் எதையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனையும் முயற்சியும் உள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எதுவும் இதுவரை நிலைக்கலை. உண்மையா இல்லையா? சகசிரார வரை கொண்டு வரக்கூடிய நினைவு உணர்வுகள் உணர்ச்சியாக இருக்கே தவிர சக்தியாக இல்லை. என்னம்மா? சக்தியாக இல்லை. அதனால் ஞான திருஷ்டி கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கணும். அதுக்கு சாமியுடைய அருள் உபதேசம் நமக்கு வேணும். அப்படி என்பது உன்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவதாக, உன் மகன் சம்பந்தம் கலந்த இடத்துல இருந்து 2 குடும்பமும் ஒருங்கிணைந்த நோக்கத்தோடு எங்கள் குடும்பம் மரியாதையோடு புகழோடு வாழணும், அதுக்கு கருப்பசாமி நீ அருள் புரிந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு கேட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். ஞானத்தை பற்றி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து பேசி தெளிவு வச்சுருவோம். சரி, அதுக்கு முன்னால் உன் பையன் சம்மந்தம் கலந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு வேண்டிய வழியை நான் பண்ணி தந்துட்டா போதும்ல. 2 குடும்பமும் மரியாதையின் அடிப்படையில் உயர்ந்து ஒருங்கிணைந்து வாழ்வீர்கள். இந்த வர வச்சு தார பேச வைக்கிற பெருமையோடு இருக்க